நான்காவது, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. இந்த பூமி சாத்தானுடைய ராஜ்யமாக மாறிக்கொண்டு வருகிறது. விரைவில் முற்றுமுடியுமாய் அது அவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே கொடுக்கப்பட போகிறது உபத்திரவ காலத்தில். சரிங்களா? அப்போ இப்போ சாத்தானின் சித்தம் தான் பூமியிலே செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் பாருங்க, நாலாவது என்ன சொன்னேன்? உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. பரலோகம்தான் தேவனுடைய சித்தம் முழுமையாக செய்யப்படக்கூடிய இடம். பரலோகம் தேவனுடைய சித்தம் மாத்திரமே செய்யப்படக்கூடிய இடம் தான் பரலோகம். சங்கீதம் 103:20 கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வசனத்தின்படி செய்கிற பலத்த சௌரியவான்களாகிய அவருடைய தூதர்கள் அங்கே இருக்கிறார்கள். கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு மட்டும்தான் அங்கே கிரியை செய்வாங்க. அதே போல பூமியிலும் அவருடைய சித்தம் செய்யப்படணும். தேவ சித்தம், தேவனுடைய வார்த்தையின்படி நடப்பது தான் தேவ சித்தம். ரோமர் 2:18 பரலோகத்தை போல பூமியையும் தேவனுடைய கட்டுப்பாட்டுக்குள், அதாவது சித்தத்துக்குள் கொண்டு வருவதுதான் இந்த பரமண்டல ஜெபத்தோடைய நோக்கம். யோவான் 5:30 இயேசு பிதாவின் சித்தம் செய்ய விரும்பினார். தேவனை அறிகிற அறிவில் வளர்வோர் மட்டுமே அவருடைய சித்தம் செய்ய முடியும். 1 பேதுரு 4:2 மனுஷருடைய இச்சைகளின்படி பிழைக்காமல் தேவனுடைய சித்தத்தின்படி நாம் பிழைக்க வேண்டும். மத்தேயு 26:39 இந்த கெத்செமனே தோட்டத்தில் இயேசு எப்படி ஜெபிக்கிறாரு? உமக்கு சித்தமானால் என் பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என் சித்தம் அல்ல உமது சித்தத்தின்படி ஆக கடவுது. இயேசு பார்த்தீங்களா, பிதாவுடைய குமாரன். ஆனாலும் பாருங்க, தன்னுடைய சுத்தம் இல்லை, பிதாவின் சித்தம் செய்கிறவராக மரண நேரத்திலும் ஜெபிக்கிறதே பார்க்கலாம். 1 யோவான் 2:17 தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனே என்றென்றைக்கும் பிழைப்பான், நிலைத்திருப்பான்.